அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர் ஒரு கேள்விய கேட்கிறாரு. பிரம்மாண்ட கட்சி ஒன்று அதிமுகவுடைய கூட்டணியில இணையப் போகுது அப்படின்னு சொல்றாங்களே, அந்த பிரம்மாண்ட கட்சி நீங்களா? அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. அண்ணன் சீமான் அவர்கள் நான் மக்களோடு மட்டும் தான் கூட்டணி வச்சு தேர்தல சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜயோடு கூட்டணி வைப்பீங்களா? அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பத்திரிக்கையாளர தட்டி குடுத்துட்டு, செல்லமா தட்டி குடுத்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சிரித்தபடியே கடந்து செல்கிறாரு. சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய கட்சி, தங்க கூட்டணிக்கு பெரிய கட்சி ஒன்று வரப்போறதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த பெரிய கட்சி உங்க கட்சியா இல்ல நீங்க தான் கூட்டணி போறதுக்கான பேச்சு? அவ்வளவு பெரிய கட்சியா? ஆட்டத்திலே இல்லைங்கிறீங்க, என்னை போய் பெரிய கட்சிங்கிறீங்க. நீங்க நான் இந்த கூட்டணி அப்படிங்கிறது எனக்கு ஒன்றோடு தான், மக்களோடு தான். வேற யாரும் எந்த நமக்கு சரியா வராது. சார், விஜயோட கூட்டணி வாய்ப்பு இருக்குமா உங்க கட்சி விஜய் அவர்கள்? அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து தானே நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கலாம். ஆனால் பொது எதிரி திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் 10 மாதங்கள் தேர்தலுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக, திமுக, தவேக இந்த அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஓரணியாக சேர்ந்து திமுகவை வீழ்த்துவதற்கு வியூகம் வகுக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு விடை தான் இந்த ஒரு காணொளி பதிவுல இருக்க போகிறது. அதாவது எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி தமிழரின் புரட்சி பயணம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராரு. அப்படி மேற்கொண்ட போது மக்களுக்கு நடுவுல பேசின எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான கட்சி நம்மளுடைய அதிமுக கூட்டணிக்கு வரப்போகுது. 210 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்கும். திமுகவை கூப்புக்கு அனுப்பும். திமுக பழையபடி கூப்புக்கு போய் உட்காந்துட வேண்டியதான். நாங்க தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் பொறுங்க. பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு. 234 தொகுதியில 210 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெற ஆட்சி அமைக்கும். நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இவர் கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை எடப்பாடி சைட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. எடப்பாடி அவர்கள் டிடிவி தினகரன், சசிகலா இவங்க காலெல்லாம் வாரி விட்டு ஸ்டூலுக்கு அடியில் தவந்து போய் தான் அவர் முதலமைச்சரா ஆனாருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய உதவியோடு தான் அவர் முதல்வராக இருந்தாரு. அவர் அதிமுகவை கைப்பற்றினாரு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா எடப்பாடி அவர்கள் பொதுவுல இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரியான பொது இடங்கள்ல மக்கள்கிட்ட பொய் பேசி நம்ம பார்த்ததில்ல. அவர் நிறைய இடங்கள்ல பொய் சொன்னதில்லை. அவர் ஓரளவுக்கு உண்மையை பேசக்கூடிய ஒரு தலைவர் தான். அப்ப ஏதோ ஒரு கட்சி கூட பேரம் பேசிக்கிட்டு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அது தமிழக வெற்றி கழகமா? இல்ல நாம் தமிழர் கட்சியா? இல்ல தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி 2மே சேர்ந்து ஒருவேளை ஏடிஎம்கேவோட கூட்டணி போவதற்கு வாய்ப்பு இருக்கா? அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் ஸ்டெர்லைட்டோடைய அதிமுக ஸ்டெர்லைட்ல நடத்தின படுகொலைகளுக்கு ரொம்ப நம்ம நேர் எதிரா இருந்து செயல்பட்ட கட்சி. அந்த கொலைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்டிச்சு பேசிட்டு இருக்கோம். அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பக்கம் நான் மக்களோடு தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. தாவேகா அவங்க முதலமைச்சருடைய கேண்டிடேட் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சு அவங்க ஒரு பக்கம் மாநாட்டுக்கான வேலையை மதுரை பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிரம்மாண்டமான கட்சி யாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒருவேளை பாமகவா இருக்குமோ? பாமக அது அப்பா பையன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிரச்சனை, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்ப யாரை தான் சொல்றாரு எடப்பாடி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா மித்ததெல்லாம் லெட்டர் பேட் கட்சி தான். மித்த எந்த கட்சியும் பெரிய பிரம்மாண்ட கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்லை. வேற எந்த கட்சியா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. ஆனால் வரக்கூடிய தேர்தல் 10 மாதம் எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில என்ன வேணுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா பொது எதிரி திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வலுவான கூட்டணியில அது தேர்தலை சந்திக்குது. இன்னொரு 5 வருஷம் திமுகவுடைய ஆட்சி அப்படின்னா சத்தியமா நம்மளாலலாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா
ஒவ்வொரு நாளும் வந்து நரகமா கடந்து போக வேண்டியதா இருக்கு இந்த திமுகவுடைய ஆட்சியில. அதாவது 5 வருடங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1700 நாட்கள். ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்குன்றப்ப, 1700 நாட்கள இன்னொரு 1700 நாட்களா? 5 வருடமா? அப்படின்றத வந்து உண்மையிலேயே சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து திமுகங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, மற்ற கட்சிகள் அதிமுகலாம் டோட்டலா அவுட் ஆயிடும். அதிமுக இப்பயே ரொம்ப பலவீனமாக தான் இருக்கு. இன்னும் டோட்டலா அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் தமிழக வெற்றிக் கழகம் வந்து கூப்புக்கு போயிற வேண்டியதுதான். கமலஹாசன் மாரி போய் அப்புறம் திரும்ப வந்து விஜய் வந்து திமுகவோட இணைஞ்சிற வேண்டியதுதான். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடிய குடுத்து வருவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள வந்து கைது பண்றது. இப்ப கூட அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்ல போய் அங்க இருந்த காவலர தாக்கி, அதுக்கப்புறம் அவர் மேலேயே கேஸ போட்டு கைது பண்ணி உள்ள தள்ளினது. அப்படின்னு திமுகவுடைய அட்டூழியமும், அக்கிரமங்களும் இன்னும் எல்லை மீறி செல்லும். அத வந்து நம்மளால கேள்வியே கேட்க முடியாது. அடுத்த இன்னும் 5 வருஷத்துக்கு அவங்க தான் அப்படின்னா, நெனச்சு கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்ப இவங்கள எதையாவது ஒண்ண பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில ஏடிஎம்கேவோடு தாவேகாவும், நாம் தமிழர் கட்சியும் கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிற கோணத்திலயும் நம்ம இத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த பத்திரிக்கையாளர் கேட்கும்போது, "அதிமுகவோட கூட்டணி வைப்பீங்களா?" அப்படின்னப்ப, "மக்களோடு தான் கூட்டணி" அப்படிங்கிறாரு. தாவேகாவோடு கூட்டணி அப்படின்றப்ப சிரிச்சுக்கிட்டே தட்டி குடுத்து கடந்து போறாருன்னா, ஒருவேள அண்ணன் தாவேகா விருப்பப்பட்டால், விஜய் அவர்கள் விருப்பப்பட்டா நம்ம விஜயோடு சேருவோம். அப்படின்ற நிலைப்பாட்டுல இருக்காரோ? ஒருவேள விஜய் அவர்கள் வந்து அதிமுக பக்கம் போய், "அண்ணா நீங்களும் வாங்க. நம்ம சேர்ந்து நிப்போம். திமுக தான் நமக்கு இருக்க பொது எதிரி. அத காலி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம 3 பேருக்கு நடுவுல இருக்கிற அரசியல நம்ம பார்த்துக்குவோம்." அப்படின்னு விஜய் கூப்பிட்டா, சீமான் அவர்கள் போறதுக்கு ஏன்னா, இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடோ, இல்ல நம்ம விஜய் அவர்களுடைய நிலைப்பாடோ நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போறாரு, இந்த தேர்தலுக்கு வந்து அவர் என்ன வியூகம் வகுக்க போறாருங்கிறத நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் ரொம்ப வலிமேல் விழிமேல் வழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. நம்மளும் வந்து அண்ணன் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமா உற்று நோக்கி காத்துட்டு இருக்கோம். இன்னும் 10 மாதத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை நிலவுது. எதன் அடிப்படையில எடப்பாடி இப்படி பேசினாரு அப்படின்ற கேள்வி வந்து சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா பேசப்பட்டு வருது. அண்ணன் சீமான் அவர்களும் அவர் வந்து சரியான பதில் சொல்லல. திட்டமிட்டு விஜயோடையும் கிடையாது, யாரோடையும் கிடையாது, மக்களோடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வேற. ஆனா விஜயோடுன்றப்ப சிரிச்சுக்கிட்டே தட்டி குடுத்துட்டு கடந்து போகும்போது தான், என்னடா அண்ணன் விஜய இன்னும் மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஓரமா வச்சிருக்காரு போல இருக்கே. என்னதான் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னேன்னா லாரி அடிச்சு செத்து போயிருவேன்னு ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணாலும் விஜய, ஒரு காலகட்டத்தில தம்பி தம்பின்னு ரொம்ப அன்பு மழைய பொழிஞ்சவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் மேல. அப்போ ஒரு ஐடியா இருக்கா? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. ஏன்னா திட்டவட்டமா மறுத்திருக்கணும். போயா அதெல்லாம் அவங்களலாம் சரி வராதுங்க. அதெல்லாம் போங்க அப்படின்னு போயிருக்கணும். ஆனா தாவேக்கா அப்படிங்கும்போது, விஜய் அப்படிங்கும்போது, அண்ணன் கொஞ்சம் சாஃப்ட் டோன்ல அணுகும்போது, நமக்கு லைட்டா, மைல்டா ஒரு டவுட் வருது. அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒருவேளை இந்த அதிமுக, திமுக அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் இணைந்தால் 2026ல வெற்றி அப்படிங்கிறது கைகூடுமா? எத்தன தொகுதிகள்ல இந்த கூட்டணி வந்து ஜெயிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு? இந்த கூட்டணி உருவாகிறத மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜயோடும், எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் கூட்டணி செல்வத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை சென்றால், அண்ணன் போமாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை சென்றால், நீங்க அந்த கருத்த எப்படி பார்க்குறீங்க? எத்தன தொகுதிகள வந்து இவங்க கைப்பற்றுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? அதுக்கப்புறம் உள்ள ஏடிஎம்கே கட்சிக்குள்ள தாவேகாவும், நாம் தமிழர் கட்சியும் போகுதுன்னா, எத்தன தொகுதிகள் வந்து தாவேகாவுக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் பிரித்து குடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நான் ஒரு மிகப்பெரிய அரசியல் திறனாய்வாளர்லாம் கிடையாது. இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு என்ன தோணுதோ, அதை பற்றி நான் வந்து சமூக ஊடகங்கள்ல, YouTubeல நான் பேசிட்டு வரேன். இதுல வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறது அண்ணன் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு, அவருடைய அரசியல் வியூகம் எல்லாம் எப்படி இருக்க போது, எப்படிப்பட்ட வேட்பாளர்கள நிறுத்தப் போறாரு அப்படிங்கிறத வந்து நான் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஒருவேள இது நடந்தா, இந்த தாவேகா, ஏடிஎம்கே, டிவிகே இந்த கூட்டணி நடந்தா, திமுக வீட்டுக்கு போய் உட்கார்ந்துற வேண்டியது தான். இழுத்து மூடிட்டு, கட்சியும் அதோட குளோஸ் பண்ணிட்டு, இழுத்து மூடிட்டு, ஒரேடியா இதுக்கப்புறம் வந்து திமுக தன்னுடைய வாழ்நாள்ல ஆட்சி பொறுப்புக்கு வரவே முடியாதுன்றது 100க்கு 100 உண்மை.
யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த 3 கட்சியும் கூட்டணி வச்சதுன்னா, ஒரே அடியா திமுக ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்றது தான் 100க்கு 100 உண்மை. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இப்படி ஒரு கூட்டணி மக்கள் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்றது சரியாக இருக்குமா? இல்ல அவரவர் கொள்கைக்கு தகுந்தாப்புல தனித்தனியே நின்னுட்டு போயிடுறது சரியா இருக்குமா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.